மூன்றாவது விஷ்ணோ ஸ்மரணம், சிந்தித்தல். மனசார அப்படியே பகவானுடைய திருமேனியை நினைச்சு பார்க்கிறது. அழகான அவனுடைய திருமேனி. ஒரு ஒரு திவ்ய தேசத்திலையும் பெருமாள் எப்படியெல்லாம் எழுந்தருளி இருக்கிறார். ஒவ்வொரு க்ஷேத்திரத்துல பெருமாளுக்கு ஒன்னொன்னு அழகும்பா. ஸ்ரீரங்கத்துல நடை அழகு, நம்பெருமாள் அவ்வளவு அழகா நடப்பார். ஸ்ரீரங்கத்தில் நடை அழகு. திருமலையில் வடிவழகு, திருவேங்கடமுடையானுடைய வடிவம் இருக்கே ரொம்ப ரொம்ப அழகு, வடிவழகு. காஞ்சிபுரம் பேரருளாளர், அவருக்கு குடை அழகு, உற்சவத்துல கொடை பிடிப்பா, அந்த குடை அழகு. திருநாராயணபுரம் மேல்கோட்டையில் முடி அழகு, வைர முடி வைப்பார், வைர முடி அழகு. திருக்குடந்தை கும்பகோணத்திலே கிடை அழகு, பாதி எழுந்து பாதி பள்ளி கொண்ட வண்ணம், கிடை கிடப்பது அழகா இருக்கும். அதுக்கப்புறம் திருமாலிருஞ்சோலை அழகர், அங்க போய் பார்த்தோம்னா அவருக்கு படை அழகு, ஆத்துல இறங்குறாருன்னா பின்னாடி பெரிய படையே வரும். நம்ம திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி, அவருக்கு உடை அழகு, டிசைன் டிசைனா ட்ரெஸ் போட்டுப்பார், உடை அழகு. ரங்கமன்னாருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தொடை அழகு. ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாளுக்கு தொடைனா மாலைன்னு அர்த்தம், இந்த தை இல்ல, தொடைனா மாலைன்னு அர்த்தம். ஆண்டாள் மாலையை சூட்டிக்கிறார், அது அவருக்கு அழகு. அப்ப ரங்கநாதனுக்கு நடை அழகு, திருமலையப்பனுக்கு வடிவழகு, காஞ்சி பேரருளாளனுக்கு குடை அழகு, திருநாராயணபுரத்தில் முடி அழகு, பார்த்தசாரதிக்கு உடை அழகு, திருக்குடந்தையில் கிடை அழகு, அழகருக்கு படை அழகு, ரங்கமன்னாருக்கு தொடை அழகு. மனசுல அப்படியே ஒரு அழகையும் நினைச்சு நினைச்சு பார்த்தா எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. இந்த ஆனந்தத்தை விட்டுட்டு ஏதோ கஷ்டப்படுறேன், மனசுல கவலை, எதெல்லாம் தேவையில்லாத போட்டு எத்தனை விஷயங்களை மனசுல வச்சு நாம குழப்பின்னு இருக்கோம். யோசிச்சு பாருங்களேன். அதுவும் இந்த கவலைங்கிறது இருக்கே, தேவையில்லாம ஒரு தட்ட கேட்டேன், ஏன் சார் ரொம்ப கவலையா இருக்கீங்களே, என்ன கவலைப்படுறதுக்கு எதுவுமே விஷயம் இல்லையேன்னு கவலைப்படுறேன். அவர் டெய்லி கவலைப்பட்டே பழக்கம், இன்னைக்கு கவலைப்பட ஒண்ணும் பாயிண்ட் கிடைக்கலையேன்னு கவலையா இருக்குன்னார். இந்த கவலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு விஷ்ணு ஸ்மரணம், பகவானுடைய அந்த திருமேனியை தியானம் பண்ண ஆரம்பிச்சா எவ்வளவு பரவசமா இருக்கும். இந்த அற்பமான சிந்தனைகள் எல்லாமே மனசுல இருந்து விலகிடும். அவனை தியானம் பண்ண மனசு தானே தூய்மையாருது. அப்ப இது மூன்றாவது விஷயம். அப்ப தினந்தோறும் எங்க போனாலும் பகவானை பத்தி கொஞ்சம் கேட்போம், அவன் நாமங்களை பாடுவோம். ஒன்னும் இல்ல, ஒரு நண்பரை பார்க்க போறோம், அவர் மீட்டிங்ல இருக்கார், வெயிட்டிங் ரூம்ல காத்து இருக்கோம்னா அப்படி கொஞ்சம் கண்ணை மூடி அந்த நேரம் பெருமாளை தியானம் பண்ணலாமே. அந்த நேரம் செல்போனை தான் நோண்டணும்னு யாரும் சொல்லல, பேஸ்புக்கை தான் பார்க்கணும் தேவையில்லை. அந்த நேரம் இன்ஸ்டாகிராமையோ பேஸ்புக்கையோ பார்க்காம கொஞ்சம் பகவானை தியானம் பண்ணலாம் இல்லையா. வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பினவர் 1 hour வெயிட் பண்ணுவார், ப்ளூடிக் வந்தாதான் அவர் டென்ஷன் ஆவார், ப்ளூடிக் வராத வரைக்கும் அவர் டென்ஷன் ஆக மாட்டார். அதனால அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பகவானை கொஞ்சம் தியானிக்கலாம். இது மூன்றாவது.